ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஒரு மலையின் மீது அழைத்துக் கொண்டு போகிறார். தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆபிரகாம், பையன் மேலே நீ கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, தயங்கவில்லை என்பதில் இதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று தெரிகிறது என்று சொல்லி கடவுள் ஆபிரகாமின் மீது இரக்கம் காட்டுவதை, அவருடைய விசுவாசத்தை மெச்சுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். வயதான காலத்திலே 100 வயதாகிற போது அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம். அந்த குழந்தையும் எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொன்னபோது தயக்கம் காட்டாமல் தன்னுடைய ஒரே மகனை அழைத்துக் கொண்டு போனார். பலி கொடுப்பதற்கு தயாரானார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டி அவருடைய விசுவாசத்தை மெச்சுக்கொண்டு, ஆபிரகாம் உன்